முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். வசனத்தின் வெளிச்சத்தில் இன்றைக்கு நாம் கடந்த நாளில் தியானித்த தூக்கி எறியப்பட வேண்டியவை, அதில் உள்ள 2வது ஒரு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சிலருக்கு கொஞ்சம் கடினமாக, ஒரு கசப்பான ஒரு மருந்தாக கடந்த செய்தி அமைந்திருந்ததாக சிலருடைய தொலைபேசி அழைப்புகள் கிடைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் சில நம்பிக்கைகளை, சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுவோம். அதை நாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் இருப்பது உண்டு. இன்னொரு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், நான் செய்வது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே தூக்கி எறியப்பட வேண்டிய பல காரியங்கள் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வருடந்தோறும் ஒரு முறைமை உண்டு. கிறிஸ்மஸுக்கு முன்பதாக சபைகளில், நம்முடைய வீடுகளில் நல்ல அழகாக சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பது வழக்கம். எதற்காக சபையை நாம் வெள்ளை அடிக்க வேண்டும்? ஏற்கனவே அந்த சபை நன்றாகத்தானே இருக்கிறது, அழகாகத்தானே இருக்கிறது. அதற்கு எதற்காக நாம் திரும்ப ஒருக்கா பெயிண்ட் பண்ணி அதுக்கு கலரை மாற்றி அதுக்கு சில வேலைகளை நம்ம செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், உள்ளே அல்லது சபைகளுக்குள்ள அல்லது வீட்டுக்குள்ள சில தூக்கி எறியப்பட வேண்டிய பொருட்கள் உள்ளே இருக்கும். அது போன வாரம் வரைக்கும் அல்லது நேற்று வரைக்கும் சிலருக்கு அது முக்கியமான ஒரு பொருள். ஆனால் இன்று அந்த இடத்தை புதுப்பிக்கும் பொழுது அது தூக்கி எறியப்பட வேண்டியவை மாறுகிறது. அப்போது என்னுடைய மனம் புதிதாக மாற வேண்டுமானால், நான் மனம் திரும்ப வேண்டுமானால், நான் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்துக்குள் வர வேண்டுமானால், நான் மறுரூபம் அடைய வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, தூக்கி எறியப்பட வேண்டிய சில காரியங்களை தூக்கி எறிந்தே ஆக வேண்டும். அதில் விதி விலக்கெல்லாம் இல்லை. நான் தூக்கி எறிங்கன்னு சொன்னோன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களை தூக்கி வெளியே போடுறது, அல்ல நான் அவங்கள விட்டுட்டு ஓடுறது, அது இல்லை அதுக்கு அர்த்தம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடியவன் சவுல். இவன் ஒவ்வொரு நிலைகளிலேயும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தவன். ஆனால் அவன் சடுதியிலே, அவனுடைய பிரயாணத்தில் தமஸ்குவிலே சமித்த பொழுது அவன் தூக்கி எறியப்பட்டான். இங்கே நல்லா கவனிக்கணும், மற்றவர்களுடைய பார்வையில் அவன் தூக்கி எறியப்பட்டவன். ஆனால் அங்கே அவன் தூக்கி எறியப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சிலரை தேவன் தூக்கி எடுக்கிறார் அல்லது பிரித்து எடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். தூக்கி எறியப்பட வேண்டிய பொருட்கள் எப்படி யாரோ ஒரு சிலருக்கு பயன்படுகிறதோ, அதுபோல தூக்கி எறியப்பட்ட மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள், அவர்களை மாற்றுவார். அதே நேரம் அவர்களை தூக்கி எறிந்ததற்கு அல்லது அவர்களை பிரித்து அனுப்பினதற்கு, அந்த கலைகளை அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தியதற்கு காரணம், தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்த அந்த திட்டம் தெளிவாய் வளருவதற்கு, அது தெளிவாய் நகருவதற்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சவுலுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவன் தரையில் விழுந்தது மாத்திரமல்ல, அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். எந்த ஒரு மனிதன், இந்த 2வது பகுதியை நான் சொல்வதற்கு காரணம், தூக்கி எறியப்பட்டவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறுவார்கள். அப்போ தூக்கி எறியப்பட்டும், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டும், பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டும்
யாரையுமே பிடிக்கல பிரதர், எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அப்போ கூட தேவன் என்னை பார்க்கிறார், எனக்கு அவர் இருக்கிறார், என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார், அவருடைய பார்வை என் மேலே பட்டால் போதும், என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த அனுபவமும் நமக்கு தேவை. இதை நம்ம எளிதாக நம்ம சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோனாவுடைய சம்பவத்தை நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம். அதில் அந்த கடைசி வசனம் 1வது அதிகாரம் யோனா 1 அதில் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அதில் 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ தூக்கி எறியப்படப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும் பொழுது, முதலாவது நாம் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா, அல்லது என்னுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த இடத்தில் என்னுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பெரிய தேவ தரிசனத்தோடு திட்டங்களோடு பெரிய அழைப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அநேக தேவ மனிதர்கள் இன்றைக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், யாரோடு நிற்க வேண்டும், எந்த இடத்துல நாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது, இது ஒன்று புரியாதபடிக்கு இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் அங்கே இருக்கிறோம், யார் என்ன பேசினாலும் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு அரசியல் கூட்டணியை போல இன்றைக்கு மாற்றிவிட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சபையை பாழாக்கி கொண்டிருந்த இந்த சவுல் தூக்கி எறியப்பட்டது உண்மை. ஆனால் தூக்கி எறியப்பட்ட அதே மகன் இன்றைக்கு சபைக்கு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறி இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஏகதேசம் பல பெரும் பகுதிகளை வியாபித்து கிடக்கக்கூடியது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள். அந்த நிருபங்கள் தான் இன்றைக்கு சபைகளில் அதிகமாக உலகம் முழுவதிலேயும் செய்திகளில் பயன்படுத்தப்படக்கூடிய வசனங்களாய் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தூக்கி எறியப்பட வேண்டிய அந்த காரியங்கள் நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார், நம்ம மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சகையை குறித்து நம்ம படித்த அந்த சம்பவத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 19வது அதிகாரம் அதில் உள்ள 8வது வசனத்தில் அந்த ஒவ்வொரு காரியமும் வரிசையாக வருகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்காக அவன் மரத்தில் ஏறிவிட்டான். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் குள்ளனாக இருந்தான் என்று சொல்லி. உடல் ரீதியாக அவன் குள்ளனாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்று நம்மில் பலர் மன ரீதியாக குள்ளமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். தூக்கி எறியப்பட வேண்டிய குணாதிசயங்கள், தூக்கி எறியப்பட வேண்டிய சில காரியங்களை நம்ம உள்ளே லக்கேஜ் தூக்கி நடக்கிறோம். அதனால தான் மனசுக்குள்ள பெரிய பாரம், இரவு நேரங்களில் தூக்கம் இல்லை, பிள்ளைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, எல்லாவற்றுக்கும் மேலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்கள் குடும்பங்களில் தேவையில்லாத காரியங்களை குறித்து எப்போதும் கவலைப்பட்டு அழுது கதறி எல்லா நோய்களை வருத்தி மருத்துவமனைகளுக்கு போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அநியாயமாய் நீங்கள் எதையாகிலும் சம்பாதித்திருந்தால், அநியாயமாய் நீங்கள் எதையாகிலும் யாரிடமாவிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால், அநியாயமாக நீங்கள் எதாகிலும் ஒரு காரியத்தை செய்திருந்தால், இன்றைக்கு நீங்கள் அதை திரும்ப செலுத்துங்கள். என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொந்த பணத்தை சொந்த சகோதரனுக்கு நீங்கள் வட்டியாக கொடுத்தீர்கள். சொந்த பணத்தை, உங்களுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உங்களுடைய சொந்த சகோதரனுடைய மகளுடைய திருமணத்திற்கு நீங்கள் யாரோ ஒருவரிடமிருந்து வாங்கி தந்ததாக சொல்லி நீங்கள் வட்டி வாங்கினீர்களே, அதை இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உயிர்ப்பிக்கிறார், உணர்ப்பிக்கிறார், உங்களுக்குள்ள அந்த உணர்வை தருகிறார். ஒரு நீங்கள் சொல்ல முடியும், அது நான் பேங்க் வட்டி தானே வாங்கினேன், நான் 1 பைசா வட்டி தானே வாங்கினேன், எல்லா இடத்துலையும் 5 பைசா 4 பைசா வாங்குறாங்க, நான் 2 பைசா தானே வாங்கினேன்னு. வட்டி தான். அதுலேயும் சொந்த சகோதரனுக்கு நாம் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய அளவில் வந்துவிட்டோம் என்று சொன்னால், இந்த புத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த புத்தியை தூக்கி எறிய வேண்டிய லிஸ்ட்டில் வச்சிரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் விளையாட்டாக சொல்லவில்லை,
நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் பிரதர்னு வச்சுக்கிடுவாங்க. சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த கவரை என்ன செய்வாங்க, எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுடுவாங்க. அது தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு குப்பை, ஆனால் இவர்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். எவ்வளோ நாள்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தது புதுசாக கொஞ்சத்தை என்ன செய்வாங்க, உள்ளே எடுப்பாங்க. இது பிள்ளைகளுடைய அந்த வயசுக்கேற்ற நிலை அல்லது வயசுக்கு ஏற்ற பழக்கம். ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாக எரிய வேண்டிய அநேக பாத்திரங்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தங்களுக்குள் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய காரியங்களை யோசிக்காதபடிக்கு திரும்ப திரும்ப அவர்கள் தேவன் எதற்கு என்னை பயன்படுத்துகிறார், தேவன் என்னை எப்படி பயன்படுத்துகிறார், தேவன் என்னை எந்த இடத்துல எந்த நிலையில பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளாதபடி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சகேயு ஒரே ஒரு காரியத்தை செய்திருந்தான், இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும். நீங்கள் இயேசுவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தூக்கி போட வேண்டிய பொருட்கள், தூக்கி போட வேண்டிய குணாதிசயங்கள், தூக்கி போட வேண்டிய சில காரியங்கள் உங்களை விட்டு தானாக அது வெளியேறிவிடும். இயேசு உள்ளே வர்றாருனாலே உள்ளேருந்து சில அழுக்கு வெளியே போயிடும். இப்போ ஆவியானவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, தூய ஆவியானுடைய ஆளுகை, தேற்றரவாளனின் அந்த ஒரு ஆளுகை, சத்திய ஆவியானவருடைய ஆளுகைக்கு உள்ள இடமில்லை. ஏனென்று சொன்னால் உள்ளே வேறு பலர் உள்ளே இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை யாரோ ஒரு சிலருக்கு கொடுத்து விட்டோம். என் அன்பு வாலிப பிள்ளையே, உன் இருதயத்துக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நீ தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு லிஸ்ட்டில் வந்துட்ட. ஒரு மனுஷன் உன்னை நிராகரிப்பதற்கு உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பெற்றோர்கள் வளர்க்கவில்லை. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உனக்கு பிடித்த எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு மகளே, உனக்குள்ள அந்த தூக்கி எறியப்பட வேண்டிய சில அழுக்குகளையும் சில குப்பைகளையும் நீ தூக்கி கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ பிளைடை வச்சு அடிக்கடி உடம்புல கிழிச்சு காயங்களை ஏற்படுத்தி பெற்றோரை பயப்படுத்தி உன் வீட்டுக்குள்ள யாரோ ஒருவர் தந்த சில பரிசு பொருட்களை, அந்த வாலிப வயதில் அந்த 15 வயசுல தந்த சில பொருட்களை, சில அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ள படும் பொழுது, இந்த வார்த்தை இப்பொழுது உனக்காக வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு மகளே, நீ சொல்ல, ஆண்டவரே, நான் அநியாயமாய் என்ன சொன்ன, நீ இன்றைக்கு செய்யக்கூடிய காரியம் உன் திருமண வாழ்வில் தேவன் உனக்காக வைத்திருக்கும் அந்த ஏற்ற துணையிடத்தில் நீ போகும் பொழுது நீ ஒரு ரிஜெக்டட் லிஸ்ட், நீ தூக்கி போட வேண்டிய ஒரு குப்பை. இந்த குப்பையை நீ தூக்கி போடலைன்னா ஒரு நாள் வரக்கூடிய அந்த உத்தமமான மனிதனுக்கு நீ ஒரு குப்பையாய் மாறி போவாய். இதை விளையாட்டை எடுக்காதீங்க. நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப கேஷுவலாக என் ஃப்ரெண்டு கொடுத்தது, இது என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது. உங்கள் பிள்ளைகளை கவனமாய் பார்த்து கொள்ளுங்க. நிறைய பரிசுகள், நிறைய பொருட்களை கேரி பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அநேகர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. சீக்கிரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடணும், என் கணவர் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி மனைவி, என் மனைவியை நல்லா பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கணவன், தூக்கி எறியப்பட வேண்டிய தவறான சில இடங்களில் முதலீடுகளை செய்துவிட்டு இன்றைக்கு போட்ட பணமும் இல்லாதபடிக்கு பல லட்சங்களை இழந்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு வீடுகளுக்குள்ள நடைபெணமாய் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்துக்குள் இருந்து போனது போகட்டும், இனி இப்படிப்பட்ட கண்ணிகளில் அகப்பட்டு விடாதபடிக்கு என்னை பாதுகாக்கப்பட்ட ஒரு தெய்வம் உண்டு, என்னை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் ஒரு தெய்வம் உண்டு. அந்த உன்னத தெய்வமாகிய இயேசுவையும் நம்பி அவரை மாத்திரம் விசுவாசித்து இயேசுவே புகலிடம் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூக்கி எறியப்பட வேண்டிய அந்த கவலைகளை, அந்த வேதனைகளை, மன வருத்தங்களை, மன வேதனைகளை, மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்குள்ள ஒரு விதமான எண்ணம், இன்னைக்கு நீங்கள் அவ்வளோ விசேஷித்தவர்கள், அங்கிள் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபர், உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல தேவனுக்கு நீங்கள் விசேஷித்த மனிதன். அது உங்களுக்கு புரியலை.
என் அன்பு அன்றி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் நான் ஓய்வு பெற்றுட்டேன், இனி எல்லாம் என்ன இருக்குது, கிடைக்கிற பென்ஷனை வச்சு வாழ வேண்டியது தான், எல்லாருக்கும் வர்றது போல எனக்கும் ஒரு மரணம் இல்லை. நீங்கள் விசேஷித்தவர்கள். எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டது போல இன்னும் 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். நீங்கள் இன்னும் தீர்க்காயுசோடு இருப்பீங்க. நீங்கள் வெறும் பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக கர்த்தர் உங்களை வைக்கல, பேரப்பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தருவார். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தூக்கி எறிய வேண்டிய சில வைராக்கியத்தை, சில அழுக்குகளை, சில குப்பைகளை, இப்பவும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிடிவாதத்தை தூக்கி எறிந்து விடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் இல்லாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அநேக பெரியவர்கள், அநேக முதியோர்கள், சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை பாருங்க. அன்று உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இன்றுள்ள இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை. அன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பே, உங்களுக்கான ஊதியம் இன்று இல்லை. கர்த்தர் உங்களை மிக அற்புதமாக வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், அந்த எரிச்சல்கள், உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறாமைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அது தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். நீங்கள் கர்த்தரால் கவனிக்கப்படுகிறீர்கள். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இங்கே நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மார்க் 11வது அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி அவர் சொன்ன காரியம், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதை சிலர் விசாரிக்கும் பொழுது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். அங்கே நின்றவர்கள் அந்த குட்டியை அவிழ்க்கும் போது விசாரிக்கிறார்கள். இயேசு சொன்னது போல அவர்கள் என்ன செய்கிறாங்க? பதில் சொன்னார்கள். 7வது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு சரியான ஒரு சத்தியம். ஒரு கழுதை குட்டிக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டி பொதி சுமப்பது. பொதி சுமக்கக்கூடிய அந்த கழுதை தன்னுடைய வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு உன்னதமான ஒரு காரியத்திற்காக போகிறார். அந்த கழுதை குட்டியானது இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு நேராய் கடந்து செல்கிறது. சில நேரங்களில் இப்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சில பொறுப்புகளை தூக்கி எறிய வேண்டும். தேவையில்லாத பொறுப்பு, அந்த பொறுப்பில் ஒன்றும் இருக்காது, ஆனால் அதை தூக்கி சுமப்பீங்க. கர்த்தர் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். நானும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிக்கொள்வது உண்டு. அறியாமை என்பது சொல்வதை விட ஆர்வக்கோளாறுனால சில நேரங்களில் என்ன செஞ்சிடறோம்? சில தேவையில்லாத பொறுப்புகளை எடுத்து வச்சுக்கொள்வோம். அந்த பொறுப்பு ஒரு நாளும் நம்மளை வேலை செய்யவும் விடாது. அந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த நேரம், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு டோனராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், இந்த பொறுப்புகளை வச்சு தான் நான் அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது. இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை தூக்கி எறிவதற்கு முன் வாருங்கள். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியுது இது ரொம்ப லக்கேஜ்ப்பா, ரொம்ப பாரம், சுமக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கழுதைக்குட்டி இல்லை நான் வர முடியாது, எனக்கு வேலை வேற இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச விஷயம், சகோதரனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உங்கள் கூட தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த பொறுப்பை விட்டு தூக்கி போட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. என்ன பொறுப்பு? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், 50 பேரை வச்சு 500 பேரை வச்சு ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் வார்த்தைகளை கொடுக்குறேன், அவர்களிடத்துலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இப்படியே பேசி பேசி இருப்பதை விட கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக, இயேசுடைய 2வது வருகைக்கு முன்பதாக, இன்னும் இயேசு அறிவிக்கப்படாத, இன்னும் இயேசுவை யாருண்டே தெரியாத, இன்னும் இயேசு என்றால் என்ன விலை, எங்கே கிடைக்கும், அவர் எந்த படத்தில் நடித்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நம் தேசத்தில் உண்டு, நேபாள் தேசத்தில் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு கூட்டங்களிலே நான் சொல்லுகிறேன், ஆல மரங்களை தாங்கி பிடிப்பதற்கு விழுதுகள் உண்டு. ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரும் மிஷனரிகளை, வளர்ந்து வரும் ஸ்தாபனங்களை ஆதரிப்பதற்கு,
கரம் கொடுப்பதற்கு வேறு யார் உண்டு? நீங்க தான் உண்டு, நீங்க தான் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அவசியமற்ற, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த பொறுப்புகளை தூக்கி போடுங்க. அது சுமை. சகோதரனே, உங்கள் மனைவியோடு கூட, உங்கள் பிள்ளைகளோடு கூட கடைசியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சகோதரியே, ஃபேமிலியில் இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க, உங்களுக்குன்னு நிறைய செல்வம் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பொறுப்புகள் எடுத்து வச்சுருக்கிறீங்க. எனக்கு இங்கே போனால் அங்கே செக்ரட்டரி, இங்கே போனால் பிரசிடெண்ட்டு, அங்கே போனால் பொருளாளர், இங்கே போனால் எனக்கு ஒரு பெரிய கமிட்டி மெம்பர், எல்லாம் சரிதாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒருவேளை இந்த பொறுப்பெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதாக இருந்தால், இந்த பொறுப்பெல்லாம் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு பரலோகம் கிடைக்குமானால், இந்த உலகத்துள்ள எல்லாரும் பொறுப்பை எடுத்துருவாங்களே, உங்களால் முடியலை. அவசியமில்லாத சுமை, அதை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. கீழே வைங்க, அந்த லக்கேஜை கீழே வைங்க. உங்களுக்கு தெரியுது இது ஓவர் லக்கேஜ், இது ஓவர் லோடு, இதை நம்மளால் சுமக்க முடியலை. அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கழுதைக்கு பொதி சுமப்பது வேலை, அதுக்கு தெரிஞ்ச காரியம். இப்போ ஆண்டவருக்கு வேண்டும் என்று கழுதையை அவிழ்த்து கொண்டு போகிறார்கள். அங்கே நடந்த காரியம் 7வது வசனத்தில், அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் பொறுப்புகளை தூக்கி அப்படியே போட்டுருங்க. வேண்டாம், அடுத்த முறை நான் எலெக்ஷனில் நிற்கலப்பா, நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் இந்த இப்படியே சண்டை போட்டு வால் போஸ்ட்டை ஒட்டி பிரச்சனை பண்ணி அங்கே இங்கன்னு ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை அறிவிப்பது, இயேசுவை சுமப்பது, இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்வது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துக்கு நேராக நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தூக்கி எறியப்பட வேண்டிய எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரொம்ப வலியானது என்ன தெரியுமா? நம்மளிடத்துலேருந்து சிலர் போகிறது. ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவங்க உங்கள் கூட இருந்து உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு உங்களை எழும்ப விடாமல், அடுத்த நிலைக்கு நீங்கள் வளர முடியாமல், இயேசுவுக்கு நீங்கள் பயன்பட விடாமல் இருந்த 4-5 பேர் கிளம்பி போகிறாங்கன்னா சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? எனக்கு அநேகர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்ட்டு. கொரோனா நாட்கள் நீங்கள் என்ன பிஸியாக இருந்தீங்க? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? மல்லாக்க படுத்து அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே யோசித்துக்கிட்டு, ஐயோ இனி கடையை எப்படி திறக்கிறது, இனி இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது? அப்போ எல்லாம் இந்த பொறுப்பு உங்களுக்கு கை கொடுத்துச்சா? வீட்டை விட்டு வெளியே வந்தால் கொரோனா காலி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பவ்யமாக இருந்தோமே, மாதக்கணக்கில் உட்காந்துருந்தோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இல்லை, இயேசுவை ஆராதிப்பதை விட, வேதத்தை படிப்பதை விட, ஆண்டவரோடு பேசுவதை விட, முழங்கால நின்று ஜெபிப்பதை விட, ஆண்டவரேன்னு அழுது கதறுவதை விட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள், எதையெல்லாம் தூக்கி எறியணுமோ இன்றைக்கு எறிந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். சாதாரணமான இந்த கழுதை, அந்த கழுதை பொதி சுமக்க வேண்டிய ஒரு கழுதை. ஆனால் அது இயேசுவை சுமக்கும் பொழுது அங்கே கிடைச்ச காரியம் என்ன தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கீழே இறங்குங்க, கர்த்தரை சுமக்கும் கழுதையாய் நீங்கள் மாறுவீர்கள். ஒரே ஒரு ஸ்டெப்பு உங்கள் சிந்தனையில் கரெக்டு தான், தேவையில்லாத ஒரு பொறுப்பு தான், தேவையில்லாத ஒரு பதவி தான், தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இந்த காரியத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிரும். ஆர்கியூமெண்ட், நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட், எதுக்கு எடுத்தாலும். ஒரு பால் பாக்கெட் வாங்கினா ஆர்கியூமெண்ட்டு, ஆனால் ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வா அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஒரு பிளேட்டை கழுவி வச்சிரு ஆர்கியூமெண்ட்டு. அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, இது என்னுடைய கடமை, எங்கள் அப்பா அம்மாவுடைய பிளேட்டையும் சேர்த்து நான் கழுவுவேன், அது என்னுடைய அக்ரிமெண்ட். அப்படி வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சாதாரண காரியம், சின்ன சின்ன காரியம், இவைதான் தேவன் நமக்குள்ள இருந்து ஒரு அசாதாரணமான காரியங்களை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். பாருங்கள், இந்த தூக்கி எறியப்பட வேண்டிய எல்லாம் யோசிங்க, தனியாக இருந்து யோசிங்க. தேவையில்லாத ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறீங்களா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. 10 வருஷம் அது மல்டிபிள் ஆகாது, 2 மடங்கு ஆகாது. ஆனாலும் உள்ளே போட்டு அதை கொடைஞ்சி கஷ்டப்பட்டு வேதனைப்படுத்தி அதை உங்களை துன்புறுத்திட்டு இருக்கா, தூக்கி போடுங்க, சந்தோஷமாக இருங்க. அவரை மட்டும் நீங்கள் சுமக்கிறவங்களா மாறுங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? நிறைய பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார், நிறைய பேரோட பேசுகிறார். பாஸ்டர் உங்களோடு பேசியிருக்கிறார்.
நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு பெரிய பாஸ்டர், எனக்குன்னு ஒரு பெரிய பேக்ரவுண்ட். ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. இயேசுவை சுமந்ததுனால நீங்கள் இந்த நிலைக்கு வந்தீர்கள். நீங்கள் இயேசுவை சுமந்ததுனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். நீங்கள் இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாய் மாறியதனால் இன்றைக்கு நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீங்க. உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என் பின்னணி இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தருடைய மகா கிருபை, மகா கிருபை. இன்னைக்கு உங்களை அறியாமல் தூக்கி எறியப்பட வேண்டிய சில காரியம் உங்களுக்குள்ள வந்திருக்கு பாஸ்டர். நீங்கள் தனியாக இருந்து யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேரை குத்தி பேசுறது, வசனத்தை வச்சு அடிக்கிறது, என்னென்ன காரியங்கள் நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடும் பேசுவார், என்னோடு பேசுகிறவர் உங்களோடும் பேசுவார். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரண மிஷினரிகள். கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம், ஒரு அப்போஸ்தலர்களைப் போல. ஆனால் நீங்கள் மேய்ப்பன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு பாஸ்டர் நீங்கள் உங்களுக்கு வருதுன்னா, இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறிடுவீங்க. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியும் பொழுது உங்களுடைய சுமைகள் எல்லாம் கீழே விழும். இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, உங்களுக்குள்ள ஒரு புதிய மனிதனை நீங்கள் பார்க்க முடியும். அந்த புதிய மனிதனை கொண்டு நிறைய கிரியைகளை கர்த்தர் செய்வார். நீ செய்து முடிக்க வேண்டிய எல்லா கிரியைகளையும், சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னால், இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு 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 திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறேன், வாசல்கள் திறக்கும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். தூக்கி எறியப்பட வேண்டிய காரியங்களின் 2வது பகுதியை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய அன்புக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, மாறாத தயவுக்கு நன்றி. கடைசி மட்டும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுங்க. நேபாள் தரிசனத்திற்காக உதவி செய்கிறவர்கள், இந்த ஒளிபரப்புக்காக உதவி செய்கிறவர்கள், குறிப்பாக நேபாளத்தில் உள்ள சபை கட்டுமான பணி, இன்னுமாக அங்குள்ள வேத புஸ்தகம் கொடுக்கக்கூடிய பணிகள், மாதந்தோறும் மிஷினரிகளுடைய ஆண்டவரே மாதாந்திர உதவிகள், 330 பிள்ளைகளுடைய வருடாந்திர உதவிகள், இப்படி பல தேவைகளை நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அதற்குரிய சரியான நபர்களை கர்த்தர் எழுப்புங்க, எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அவர்களை குத்துண்டவர்களாய், அந்த வார்த்தையின் மூலமாய் அவர்கள் தொடப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக எழும்பட்டும். தூக்கி போட வேண்டியவைகளை தூக்கி போட்டு கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமுள்ள ஒரு பாத்திரமாய் எழும்பி செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபெற்றிருப்பதற்காய் நன்றி. அநேக தேவ மனிதர்களோடு, போதகர்களோடு, அருமையான பாஸ்டர்ஸ், கர்த்தர் உங்களோடு இன்றைக்கி பேசின காரியத்தை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும், உங்களை அப்படியே அணைத்து கொள்ளுவார். அவர் உங்களை ஏந்தி தாங்கி சுமக்கக்கூடிய தேவன். அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நீங்கள் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சில ஆர்வக்கோளாறான காரியங்கள். ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற நண்பு மகனே, நண்பு மகளே, உன்னை அறியாமல் நீ சில உறவுகளை, சில ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிற. அது வீட்டுக்கு தெரியாமல் பல மெயில் ஐடி, பல காரியங்கள், உனக்குன்னு பல விஷயங்கள் நீ உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிற. இந்த உலகமே உன்னை ஏளனமாய் பார்க்கக்கூடிய, தூற்றி திரியக்கூடிய மிக மிக வேதனையான சில சூழ்நிலைமைகள் உன்னை சுற்றி இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரேன்னு சரண்டராக உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உன்னோடு பேசுவார். அவருடைய பரிசுத்த தொடுதலுக்காய் நீ காத்திரு. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காய் நன்றி. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும். துதிக மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.